நல்லவர். இன்றைக்கும் காலை நேரத்தில் இந்த குருசுமலை பகுதியை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. வரும்போது நான் இந்த இடத்தை கண்டேன். இதில் ஏறி வந்தால் இயேசு கிறிஸ்து இங்கே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது போன்ற ஒரு காட்சி சுற்றி பார்க்கிற பொழுது மிகவும் அருமையாக இருக்கிறது. சிறு பிள்ளையிலிருந்தே எனக்கு ஒரு சிறிய ஆசை. கெத்செமனே தோட்டம் ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் நினைப்பேன், ஒரு சிறிய அழகான தோட்டத்தை உண்டு பண்ணி கர்த்தராகிய கிறிஸ்துவை அங்கே நிறுத்தி நானும் அவரோடு கூட முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்து வந்தது. இந்த இடத்தில் இந்த இயேசுவின் உருவத்தை பார்த்ததும் ஆவியாக இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை, ஆனாலும் எனக்கு அந்த நினைவு வந்தது. அதனால் இந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு உங்களுக்காக இயேசுவோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம் என்ற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கிறது. யோவான் 18ஆம் அதிகாரத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை மட்டும். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. கெதரோன் என்னும் தோட்டம், கெத்செமனே தோட்டம், இயேசு கிறிஸ்து ஜெபித்த தோட்டம், இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியர்த்த தோட்டம், இயேசு கிறிஸ்து முழு பலத்தையும் ஊற்றி வியர்வையெல்லாம் இரத்தமாய் வெளியேறின தோட்டம், இயேசு கிறிஸ்து பலனற்று போன பொழுது சிலுவை பாடுகளுக்கு முன்பாக தூதனால் பலப்படுத்தப்பட்ட தோட்டம் அந்த கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் இருந்த கெத்செமனே தோட்டம். கெத்செமனே என்றால் பாடுகளின் அனுபவம். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு முன்னதாக கெத்செமனே சென்றார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு பாடுகளின் அனுபவம் காணப்படலாம். இல்லையில் நீங்கள் உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். கெதரோன் ஆற்றண்டை வாருங்கள், கெத்செமனே தோட்டத்தை சந்தியுங்கள். அருளாதர் இயேசுவோடு கூட முழங்கால் படியிட்டு செபிக்க ஆரம்பிங்கள். உங்கள் முழங்கால் யுத்தம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஜெபித்தார்? ஊக்கமாய் ஜெபித்தார். எபிரேயர் நிருபம் சொல்கிறது, தன்னை மரணத்திற்கு ரட்சிக்க வல்லவரை நோக்கி உருக்கத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பம் சத்தம் உயர்ந்ததா இருந்தது. அவர் நோக்கி கூப்பிடுங்கள், கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு என்ன விண்ணப்பத்தோடு இருக்கிறீர்கள்? தடைகளோடு இருக்கிறீர்களா? நீங்கள் நிற்கிற இடங்களில் முழங்கால் படி இடுங்கள். உங்கள் அறை வீடுகளில் முழங்கால் படி இடுங்கள். உங்கள் நிலங்களில் முழங்கால் படி இடுங்கள். அது ஆசீர்வாதமாய் மாறும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை எங்களோடு இருக்கும்படி செய்தவரே, ஆண்டவரே, முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும் என்று சொன்னவரே, இன்றைக்கும் மண்டியிட முடியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். முழங்கால் பலனற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் முழங்கால் வலிகள் விலகட்டும். இவர்கள் முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே பலனடையட்டும். ஆண்டவரே, கெத்செமனே கண்ணீர் சிந்தி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கண்ணீர் வடித்தவர் அல்லவா? கெத்செமனே அனுபவத்தோடு ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். கடன் என்னும் பாத்திரம் இவர்களை விட்டு விலகுவதாக, வியாதி என்னும் பாத்திரம் இவர்களை விட்டு விலகுவதாக. ஆண்டவரே, கேன்சர் வியாதிகள், ஸ்ட்ரோக் வியாதிகள், பேரலிட்டிக் வியாதிகள், அட்டாக், ஆண்டவரே, சுகர், பிரஷர், ஸ்ட்ரோக் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்குமாலே முடியும் அல்லவா? ஆண்டவருடைய கரம் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். சகல வியாதிகளை குணமாக்கத்தக்கதாக, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு இவருடைய வியாதிகள் நீங்கி இவர்கள் சுகமடைவார்களாக. இவருடைய கண்ணீர் காலங்கள் முடிந்து போகட்டும். திருமணம் நடக்கவில்லையே என்று அழுகிறார்களே, திருமண தடைகள் உடைக்கப்படுவதால் திருமணத்திற்கான வாசல்கள் திறக்கட்டும். ஆண்டவரே, புருஷனால் தள்ளப்பட்ட மனைவி, மனைவியால் தள்ளப்பட்ட புருஷன், தள்ளப்படுதலை நீர் வெறுக்கிறீர் அல்லவா? இன்றைக்கு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய டைவர்ஸுக்காக போயிருப்பார்களானால் அவர்களுக்கு இணை உண்டாயிருக்கட்டும். புருஷன் மனைவியை பிரிந்து இருப்பானால் ஆண்டவரே, அவர்கள் விட்டு போன காரியங்களில் இணைவை கொடுப்பீராக. இல்லையில் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பீராக. சந்தானம் இல்லாத பிள்ளைகளுக்கு புத்திர சந்தானத்தை கொடுக்க நீர் வல்லமை உள்ளவர் அல்லவா? கற்பத்தின் கனி உம்மாலே உண்டாயிருக்கட்டும். அபிமெலேக்குடைய வீட்டாருக்காக ஆபிரகாம் ஜெபித்த பொழுது அவருடைய வீட்டார் வேலைக்காரிகள் கற்பத்தை குணமாக்கின தெய்வம் நீர் அல்லவா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பீராக சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. பள்ளிக்கூட படிப்பிற்கு பணம் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் திறக்க போகிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே, தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே, பள்ளிக்கூட தேவைகள், கல்லூரி தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. இவரே, பாடுகள் இனி என் மூலமாய் வெளிப்படும் தேவனை ஒப்படத்தக்கதில்லை என்று
சொன்ன ஆண்டவர் இவருடைய பாடுகளுக்கு இவர்களை நீங்களாக்குவீராக. பாரி கெத்சமனே பூங்காவில் என்னேசரை எனக்காய் கண்ணீர் சிந்திடும் சத்தம் ஆண்டவர், எனக்காய் நீர் துயரப்பட்ட சத்தம் என் காதுகளில் கேட்கிறதல்லவா. கெத்சமனே பூங்காவின் உம்முடைய துயர ரத்தம், துயர சம்பவம் எங்களுக்காய் அல்லவோ, எனக்காக அடிக்கப்பட்டவரே. நீர் கெத்சமனிலே எனக்காக கண்ணீர் சிந்தினீரே ஆண்டவரே, ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே, ரத்த உயர்வை உயர்த்தீரே ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை நோக்கி பாரும், இவர்களுக்கு புது விடுதலையை தாரும், புது ஆசீர்வாதங்களை தாரும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும். கெத்சமனே பாடுகளை நிறைவேற்றி அடிக்கடி செவிக்கிற அனுபவத்தை தருவீராக. கெத்சமனே தோட்டத்தில் முத்து முத்தாய் இரத்த வேர்வை எங்களுக்காய் துக்கப்பட்டீர், எங்களுக்காய் கண்ணீர் விட்டீர். நாங்களும் வாஞ்சையாய் உபவாசம் செய்ய கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா. நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி கெஞ்சும் கிருபை தாரும் தேவா. தகப்பனே, உம்முடைய கிருபையை கேட்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீரா. ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீரா. பல பற்றாக்குறைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பற்றாக்குறைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாருங்கள் விலகட்டும், கண்ணீர் பாருங்கள் விலகட்டும். எதை கேட்கலாம் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். எல்லாவற்றையும் கொண்டு இவர்களை ஆசீர்வதி, ஊழியக்காரர்களாக இருந்த ஊழிய களங்களை ஆசீர்வதி, குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதி. தேவ பிரசனம் எல்லாருடைய வீடுகளையும் நிரப்பட்டும். இந்த வார்த்தையை இன்று கேட்டாலும் என்றைக்கு கேட்டாலும் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய நலநாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். கெத்சமனே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. சாபக்கட்டுகளுக்கும் பாவக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். உங்களை பலப்படுத்தின தேவ தூதர்கள் இவர்களையும் பலப்படுத்தும்படிக்காய் இவர்களுக்கு பலனடையத்தக்க, பலனை உண்டாக்கத்தக்க தூதர்களுக்கு நீர் கட்டளை இடுவீராக. ஆசீர்வாத வாசல்கள் தர விடுதலை ஆவியானவர் கடந்து வந்து விடுதலை காற்றாக இறங்கி அற்புதங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். விடுதலையின் ஆசீர்வாதங்களை